வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் ஒரு சின்ன டாபிக் ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். என்னென்னா, கார் பையிங் பற்றி பேசலாம். கார் வாங்க போகும்போது என்னென்ன கன்சிடர் பண்ணலாம், லைக் எஸ்பெஷலி இன் டொரண்டோ இல்லை எந்த கனடாவில் எங்கே கார் வாங்கினாலும் என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். என்னென்னா, டொரண்டோவில் நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கரமான ஹார்ஷ் வின்டர்ஸ். ஸோ ஸ்னோ நம்ம முன்னாடி வீடியோஸ்லலாம் பார்த்தோம். ஸ்னோ வந்து 15 சென்டிமீட்டர்ஸ், 15 to 20 சென்டிமீட்டர்ஸ், 25 சென்டிமீட்டர்ஸ் கூட ஸ்னோ பெய்யுது. அந்த மாதிரி டைமில் என்ன மாதிரி கார் வாங்கும்போது என்னெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஒரு எஸ்யூவி வாங்குறது எப்பவுமே பெஸ்ட்டு, ரைட்? நாட் ஓன்லி வின்டர்ஸ் பட் சம்மர்ஸில் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எங்கன்னா கேம்பிங் போகிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கனடா வந்தீங்கன்னா கேம்பிங் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ கேம்ப் பண்ணுற போது எஸ்யூவிஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அண்ட் வின்டர்ஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்னோ இருக்கும் போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது, ஒரு ஹீட்டட் சீட்ஸு, ஹீட்டட் கிரிப்ஸு, அப்புறமா ஆல் வீல் டிரைவ். இந்த 3 ஆப்ஷன் வந்து என்ன கேட்டிங்கன்னா மஸ்ட்டு. நீங்கள் எஸ்யூபி வாங்கலைன்னா கூட இந்த 3 ஆப்ஷன் வந்து சேர்த்து வாங்குறது இஸ் அ மஸ்ட்டு. ஏன்னா இருக்க கோல்டில் வண்டியில் உள்ளே உட்காந்து வண்டி ஹீட் ஆகிறதுக்குள்ளேயுமே சீட்டுலாம் ஜில்லுன்னு இருக்கிறதுனால பயங்கரமாக சில்லுன்னு ஏறும் அப்படியே. அண்ட் ஸ்டியரிங் வீலில் கையை வைக்க முடியாது. அந்த வண்டியை வார்ம் அப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணி வைக்கும்போது ஏசி போட்டிருக்கிறதே வந்து 10 மினிட்ஸ் கூட பத்தாது இந்த மாதிரி சீட்ஸை ஹீட் பண்ணுறதுக்கு. ஹையில் தான் ஃபுல் ஹையில் தான் இருக்கும், பட் ஆனால் 10 மினிட்ஸ் கூட பத்தாது. ஏன்னா அவ்வளோ சிவியராக இருக்குது வின்டர் டெம்பரேச்சர்ஸ். ஸோ அந்த ஹீட்டட் கிரிப்ஸ், அதாவது ஹீட்டட் ஸ்டியரிங் வீலு, ஹீட்டட் சீட்ஸு, அப்புறமா ஆல் வீல் டிரைவ் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆல் வீல் டிரைவ்லாம் வாங்கினீங்கன்னா இட் வுட் பி அ பெஸ்ட் ஆப்ஷன். டு பி அ பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறமா மஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ். இந்த லேன் கீப் அசிஸ்ட், அப்புறமா நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ரியர் வியூ மிரர்ஸில் வந்து இண்டிகேஷன் வருதுல்ல அது. அப்புறம் இந்த பேக்கப் கேமரா, 360 கேமரா கூட தேவையில்ல, இந்த பேக்கப் கேமரா. அதுக்கப்புறமா க்ரூஸ் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ டு டிரைவ், ரைட்? எஸ்பெஷலி இந்த மிரர்ஸில் இண்டிகேஷன் வருது பார்த்தீங்களா, நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணும்போது வண்டி வருதா இல்லையான்னு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங்னு சொல்லுவாங்க. அது இருந்துச்சுன்னா இட் வில் சேவ் யூ ஃப்ரம் லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஃப்ரம் ஹேப்பனிங். எப்போவுமே வந்து நம்மளால் காஷியஸாக போயிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக சேஃப்டியாக ஓட்டுவீங்க அப்படிலாம், அதெல்லாம் மிஞ்சி ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கே தெரியாமல், நம்மளே அறியாமல் லேன் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். பார்த்தா அந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இருந்துச்சுன்னா இட் வில் சேவ் யூ லைக் எனிதிங். எனக்கே நிறைய வாட்டி ஆயிருக்கு. பீப்பை பார்த்துட்டு நான் வந்து லேன் சேஞ்ச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணியிருக்கேன், ரைட்? அந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், அப்புறம் அந்த லேன் கீப் அசிஸ்ட், க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டி வந்து ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா முன்னாடி போகிற வண்டி என்ன ஸ்பீடில் இருக்கோ அந்த வண்டி அதே ஸ்பீடில் உங்கள் வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணும். அந்த லேன் கீப் அசிஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டியரிங் வீல் வந்து லேனை விட்டு வெளியே போகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைவேஸில் ஸ்லைட் டர்ன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து வண்டி வந்து அந்த லேனை ஃபாலோ பண்ணும். சைடில் இருக்க 2 லைன்ஸை வச்சு வண்டி வந்து சென்டர் பண்ண ட்ரை பண்ணி இட் வில் கீப் ஃபாலோவிங் த லேன். இல்லை மைல்டாக இருக்க டர்ன்ஸ் எல்லாம் வந்து அதுவே ஆட்டோ ஸ்டியர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், லேன் கீப் அசிஸ்ட், அப்புறமா இன்னொன்று வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணுது வந்து ரியர் வைப்பர்ஸ். நிறைய வண்டியில் ரியர் வைப்பர்ஸ் கிடையாது, பட் ரியர் வைப்பர்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பி பெஸ்ட். ஸோ ஆன் த ஹோல் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி மாடல், ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்க வண்டி, ஸோ தட் இட் வில் நாட் கெட் ஸ்டக் லைக் சடன். அப்புறம் ஆல் வீல் டிரைவ், heated grips and heated seats, அப்புறமா இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் லைக் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங்,
லேன் கீப் அசிஸ்ட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறமா ரியர் கேமரா வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸில் இருக்குது. பட் ரியர் கேமரா இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ வில் தேங்க் யுவர் செல்ஃப் அ லாட். கண்டிப்பாக யூ வில் தேங்க் யுவர் செல்ஃப் அ லாட். அது வந்து இனிஷியலாக வந்து இந்த மாதிரி த ஃபீச்சர்ஸ் யூ ஆட் வெஹிக்கிள் காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். பட் நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மந்த்லி பேமெண்ட்ஸில் இட் வில் பி வெரி நெகோஷியபிள். ஓவர் த லாங் ரன் வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, பட் ஆனால் இதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு ரிமோட் ஸ்டார்ட் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். வீட்டிலே உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்னோ கவர்டாக இருக்கும். அது பதிலாக வீட்டிலே உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா வார்ம் அப் ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து ஸ்னோலாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள வண்டி கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஸோ நான் இனிஷியலாக வந்து நான் இதெல்லாம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் கூட பண்ணல. ஏன்னா நம்ம வந்து பேக் ஹோம் இதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து என்னோடய சேல்ஸ் அட்வைசர் வந்து சொன்னார் இதெல்லாம் வந்து இருந்தால் பெட்டர். அண்ட் காஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வரல. லைக் மந்த்லி பேமெண்ட்ஸ் பண்ணும்போது இட் வாஸ்ன்ட் அ பிக் difference between the vehicle that did not have all these features and the vehicle that had all these features. ஒரு சின்ன அடிஷன் தான், பட் இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ரைட், கன்சிடர் பண்ணுங்கள். வண்டி வாங்கும்போது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். எப்பயும் சொல்கிற மாதிரி வெதர் கண்டிஷன்ஸில் காரை வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணுங்கள். வைப்பர்ஸ் ஒர்க் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க. விண்ட்ஷீல்டு ஃப்ளூயிட் ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வண்டி பேட்ரி நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டாப் அப் சேஞ்ச் பண்ணணுன்னா அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ப்ரிகாஷன்ஸ் தான். அதெல்லாம் எடுத்துகிட்டோன்னா சேஃபாக இருக்கலாம் ரோட்ஸில். ஏன்னா ஹார்ஷ் கண்டிஷன்ஸில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி எதுனா வேணால் எமர்ஜென்சி சப்ளைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசனோ இல்லை உங்களுக்கு தேவையான அதர் எமர்ஜென்சி சப்ளைஸ் எதுனா வேணும்னா அது கண்டிப்பாக வண்டியில் அவைலபிளாக ஹேண்டியாக வச்சுக்கோங்க. ஆல்ரைட் மக்களே, பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.